மண் சட்டி செய்கிற மிஷினை பார்த்தீங்களா? ரொம்ப எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு மண் ரெடியாக இருக்குது. மண் சட்டி செய்கிறதுக்கு அதை தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி அந்த மிஷினில் வச்சுருக்காங்க. அது வந்து கரண்டில் ஓடுற மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அந்த அது மிஷின் வந்து சுற்றுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த அண்ணாச்சி வந்து அழகாட்டு அந்த கை வச்சே அந்த பாத்திரத்தை சட்டி செய்கிறதுக்கு செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு டிசைன் பண்ணுறாங்க, அதுக்கு லைன் போடுறாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் எவ்வளோ ஈஸியாட்டு விலை குறைவாக கேட்டு என்ன மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு நிறைய வேலைப்பாடு இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு ஊசியும் வச்சுருப்பாங்க. அந்த ஊசியை கடைசியில் அந்த மீதி இருக்கிற மண்ணுக்கும் இந்த சட்டிக்கும் இடையில வச்சு அதை கட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ அந்த விளிம்பு பண்ணுறாங்க, அந்த சட்டிக்கு விளிம்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமாக இருந்து பார்த்தீங்களா? அதை குத்தி அந்த இதை கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இது வந்து ஃபினிஷ் ஆகலது ஊசி, அதை வச்சு தான் கட் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இந்த சட்டியில் வந்து ஓட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்குது. இதுக்கு பிறகு இதை தட்டுறாங்க. இன்னொரு அம்மா வந்து அதை தட்டி தண்ணியை நினச்சி தட்டி அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், அழகாட்டு தட்டுறாங்க. இது வந்து முடிவு இல்லை, இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது இந்த சட்டி முடிவடைகிறதுக்கு. பாருங்கள், இதில் வந்து டிசைன் ஏதாவது சின்ன அரும்பு எல்லாம் இதை விடுபட்டிருந்துன்னா அதில் மண் வச்சு அடைக்கிறாங்க. நல்லா தட்டி அதை நல்ல ஒரு ஷேப்பாக்கி காய வைக்கிறாங்க.